அதிமுக தலைமை மற்றும் கொறடாவின் உத்தரவை மீறி அதிமுகவின் அதிருப்தி எம்எல்ஏக்களாக செயல்பட்ட எஸ்பி வேலுமணியின் ஆதரவாளர்கள் அனைவரும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டதற்கு வருத்தம் தெரிவித்து அவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுப்பதற்காக சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து தற்பொழுது அந்த மன்னிப்பு கடிதம் கொடுக்க வருகை தந்திருக்கிறார்கள். காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தற்போது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்போது சபாநாயகரை சந்திக்க வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே பார்த்தோம் என்றால் 2 அணிகளாக செயல்பட்டு வந்த நிலையில் இன்று காலை முதல் 2 அணிகளும் சமாதான பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு வந்தனர். அதன்படிதான் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் சி.வி. சண்முகம் தரப்பும் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தாங்கள் கொடுத்த அனைத்து கடிதங்களையும் திரும்ப பெறுவதாக சி.வி. சண்முகம் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது சபாநாயகரை சந்திக்க வருகை தந்திருக்கிறார்கள். எஸ்.பி. வேலுமணி, U.S. மணியன் உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பில் வருகை தந்திருக்கிறார்கள். சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை தொடர்பாக அளித்த கடிதங்களை திரும்ப பெற எடப்பாடி பழனிசாமி தரப்பினரும் வருகை தந்திருக்கிறார்கள். சட்டப்பேரவை தலைவரை சந்திக்க சி. விஜயபாஸ்கர் வருகை தந்திருந்த நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பினரும் வருகை தந்திருக்கிறார்கள். இரு தரப்பும் தங்களின் கடிதங்களை வாபஸ் பெற்றால் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை என்பது முடிவுக்கு வருக இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 இடங்களை கைப்பற்றியது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் அதன் தொடர்ச்சியாக 2 அணிகளாக செயல்பட்டு வந்தன. குறிப்பாக சண்முகம் தலைமையிலான ஒரு அணியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அணியும் செயல்பட்டு வந்தனர். அதன் தொடர்ச்சியாக 2 அணிகளுமே தனித்தனியாக சபாநாயகரை சந்தித்து தங்கள் அணி சார்பாக சட்டமன்ற குழு தலைவர் மற்றும் கொறடாவை தேர்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர். இதன் தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாகவே இரு அணிகளும் இணைவது தொடர்பான சமாதான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்தது. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காக 2 அணிகளும் ஒன்று சேர்ந்து ஒன்றிணைந்த அதிமுகவாக செயல்படுவது உள்ளிட்டவை தொடர்பான பல்வேறு தரப்பட்ட ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இன்று காலையும் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் தற்போது 2 அணிகளை சார்ந்தவர்களும் சபாநாயகரை சந்திக்க தற்போது தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இதற்கு முன்னர் கொடுக்கப்பட்ட அனைத்து மனுக்களையும் திரும்ப பெற்றுக் கொள்வதாக சபாநாயகரிடம் அவர்கள் தெரிவிக்க இருக்கிறார்கள். அவ்வாறு தெரிவிக்கும் பட்சத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை என்பது முடிவுக்கு வர இருக்கிறது. நந்தினி, தற்பொழுது அதிமுகவின் இருதரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்றாக சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனுக்களை அனைத்தும் வாபஸ் பெற வருகை தந்திருக்கிறார்கள். தற்பொழுது ஏற்கனவே அதிருப்தி அணியாக இருந்த எஸ்பி வேலுமணி அணியினர் தற்பொழுது யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் இல்லை, அதே போல எஸ்பி வேலுமணி கூட இருந்த சி.வி. சண்முகமுடைய தற்பொழுதைய நிலை என்ன? அவர் எப்போ வருகை தருவார்? அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? நிச்சயமாக எஸ்.பி. வேலுமணி, ரத்தம் விஸ்வநாதன், அருள்மொழிதேவன், காமராஜ், ஹரி உள்ளிட்டோர் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். சி.வி. சண்முகம் தரப்பை பொறுத்தவரையில் அவர் மட்டும் தற்போது வரை வருகை தரவில்லை. அவர் தனியாக சபாநாயகரை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி வருகிறது. அவருடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்து வருகிறது. இருந்த போதிலும் கூட அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த 2 அணிகள் இருந்தவர்கள் தற்போது ஒரு அணியாக இணைந்து தற்போது சபாநாயகரை சந்திக்க வருகை தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுக்கள் திரும்ப பெறுவதற்காக அந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என எஸ்.பி. வேலுமணி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்துகிறார்கள். அதே போன்று எடப்பாடி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கொடுத்த மனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அவர்களும் அந்த கொடுக்கப்பட்ட மனுக்களை வாபஸ் பெறுவதற்காக சபாநாயகரை சந்தித்து வருகின்றனர். இரு அணிகளாக செயல்பட்டு வந்த அதிமுக தற்போது ஒன்றிணைந்திருக்கிறது. ஒரு அணியாக அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை சந்திக்க தற்போது வருகை தந்து அந்த சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இருந்த போதிலும் சி.வி. சண்முகத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் தற்போது வரை சபாநாயகரை சந்திக்க வருகை தரவில்லை. 2 அணிகளுடனுமே சி.வி. சண்முகம் தற்போது வரை வருகை தராமல் புறக்கணித்திருக்கிறார். எனவே அவர் தனியாக சபாநாயகரை சந்திக்க வருகை தர இருப்பதாகவும் ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அவ்வாறு வருகை தரும் பட்சத்தில் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதிமுகவை சார்ந்த மற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகை தந்து அந்த மனுக்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுக்களை வாபஸ் பெறுவது தொடர்பாக சபாநாயகரிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர்.
நந்தினி, தற்பொழுது இரு தரப்பும் ஒன்றாக அளித்த இந்த மன்னிப்பு கடிதம் என்பது சபாநாயகரால் தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? அது குறித்தான அதிகாரப்பூர்வ முடிவு ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கா? அதாவது சபாநாயகர் தொடர்பான முடிவுகளை பொறுத்தவரையில் சபாநாயகர் தான் அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட வேண்டும். தற்போது அவர்கள் அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுக்களை வாபஸ் பெறுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதில் முடிவெடுக்க வேண்டியது சபாநாயகர் தான் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார். இன்னும் சற்று நேரத்தில் அது தொடர்பாக சபாநாயகர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவே அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்படும். குறிப்பாக தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் மனு அளித்திருந்தார்கள். அந்த மனுக்களும் திரும்ப பெறுவதாக தெரிவிக்கப்படும். அவ்வாறு தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது சபாநாயகர் தரப்பில் மேற்கொள்ளப்படும். குறிப்பாக சட்டப்பேரவை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் பட்ஜெட் மீதான மானிய கோரிக்கை மீதான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் விரைவில் தொடங்க இருக்கிறது. அதில் சட்டமன்ற குழு தலைவர், கொறடா தேர்வு உள்ளிட்டவை அதற்கு முன்னதாக நடைபெற வேண்டும். எனவே அது தொடர்பாகவும் அதாவது சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்வது உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த சந்திப்பின் மூலம் வலியுறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தபோதிலும் இறுதி முடிவு என்பது சபாநாயகர் தரப்பில் இருந்துதான் வெளியாகும். சபாநாயகர் சற்று நேரத்தில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். நந்தினி, இப்பொழுது அதிமுக தரப்புல இருவேறு அணிகளா பிரிந்து செயல்பட்டதால சட்டமன்ற குழு தலைவர், கொறடா போன்ற நிர்வாகிகளை நியமிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. தற்பொழுது இரு அணியினரும் ஒன்னா வந்து இந்த வாபஸ் கடிதம் கொடுத்ததால சட்டமன்ற குழு தலைவர் மற்றும் கொறடாவுடைய நியமனம் கூடிய விரைவில் வரும் நம்ம எதிர்பார்க்கலாமா? சபாநாயகர் ஏற்கனவே சபாநாயகரிடம் அவர்கள் மனு அளித்திருக்கிறார்கள். அந்த மனுக்கள் மீது பரிசீலனை மேற்கொள்ளப்படுவதாக சபாநாயகர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது ஒன்றிணைந்த அதிமுகவாக செயல்படக்கூடிய நிலையில் இன்று மீண்டும் ஒரு மனுக்களை அவர்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் சட்டமன்ற குழு தலைவர் மற்றும் கொறடா தேர்வு தொடர்பான அறிவிப்பு என்பது அவர்கள் அதிமுக தரப்பில் கொடுக்கப்படும். அவ்வாறு கொடுக்கப்படும் பட்சத்தில் அதன் மீது சபாநாயகர் பரிசீலனை மேற்கொண்டே அடுத்த கட்ட முடிவு என்பதை மேற்கொள்வார். அதாவது பொதுவெளியிலோ அல்லது சட்டப்பேரவையில் கூட இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதற்கான உரிமை என்பது சபாநாயகருக்கு இருக்கிறது. எனவே சபாநாயகர் தான் இதில் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வார். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக சபாநாயகர் சட்டப்பேரவையில் தான் அறிவிப்பேன் என தெரிவித்திருந்தார். இருந்தபோதிலும் தற்போது ஒன்றிணைந்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக சபாநாயகர் விரைவில் அறிவிக்கலாம் அல்லது சட்டப்பேரவையிலும் அறிவிக்கலாம். அதற்கான முழு உரிமை என்பது சபாநாயகருக்கு இருக்கிறது. தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் அதிமுக ஒன்றிணைந்து அவர்கள் தங்களுடைய கடிதத்தை வாபஸ் பெறுவதற்காக சபாநாயகரை சந்தித்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது சபாநாயகர் தரப்பிலிருந்து வெளியாக வேண்டும். நந்தினி, பிரிந்த இரண்டு தரப்பினரும் தற்பொழுது ஒன்று சேர்ந்திருப்பதாக அதிகாரப்பூர்வம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதிமுகவுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன? மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக பார்த்தோம் என்றால் அதிமுகவை பொறுத்தவரையில் ஏற்கனவே இரண்டு அணிகளாக செயல்பட்டு வந்தது. தற்போது ஒன்றிணைந்து ஒரு அணிகளாக செயல்படுவதற்கான அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான கடிதமும் சபாநாயகரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வு, உட்கட்சி பூசல் விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களை அந்த கூட்டம் கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக அதிமுக தரப்பில் அது தொடர்பான முடிவு என்பது மேற்கொள்ளப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார். தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் இரண்டு அணிகளாக பிரிந்திருந்த அதிமுகவினர் தற்போது ஒரு அணியாக இணைந்திருக்கிறார்கள். அது தொடர்பான கடிதம் என்பது சபாநாயகரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வு குறித்து சபாநாயகர் விரைவில் அறிவிக்க இருக்கிறார். அவர் அறிவிக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது ஒன்றிணைந்து அதிமுக செயல்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த உட்கட்சி பூசல் என்பது அதிமுகவில் முடிவுக்கு வந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. இருந்தபோதிலும் சி.வி. சண்முக தரப்பினுடைய அந்த நிலைப்பாடு என்ன என்பது ஒரு கேள்வியாகவே இருந்திருக்கக்கூடிய நிலையில் சி.வி. சண்முகத்தினுடைய நிலைப்பாடு என்ன, அவர் தனியாக சபாநாயகரை சந்திக்க இருக்கிறாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. எனவே பல்வேறு பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் இரு அணிகளாக செயல்பட்டு வந்த அதிமுகவினர் தற்போது ஒரு அணியாக இணைந்து சபாநாயகரை சந்தித்திருக்கிறார்கள். ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுக்களை திரும்ப பெறுவதற்காக இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டமாக கட்சியை பலப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன, குறிப்பாக தேர்தலில் தோல்வியை சந்தித்ததற்கான காரணங்கள், அதனை ஆராய ஏதேனும் குழு அமைக்கப்படுகிறார்களா, அதே போன்று அடுத்த கட்டமாக மாவட்ட செயலாளர்கள் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட வேண்டியிருக்கிறதா, நிர்வாக காரணங்களுக்காக ஏதேனும் மாற்றங்கள் அதிமுகவில் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறதா, கட்சியை பலப்படுத்த
பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறதா என்பது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது அதிமுக தரப்பில் மேற்கொள்ளப்படும். தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் எஸ்பி வேலுமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எடப்பாடி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவரும் ஒன்றிணைந்து வந்து சபாநாயகரை தற்போது சந்தித்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுக்களை வாபஸ் பெறுவதற்கான ஒரு சந்திப்பாகவே இந்த சந்திப்பு என்பது பார்க்கப்படுகிறது. நந்தினி, அதிமுகவில் வெற்றி பெற்ற 48 சட்டமன்ற உறுப்பினர்களில் தற்பொழுது சி.வி. சண்முகம் மட்டுமே தனித்து செயல்படுகிறார். அவர் மேலே ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதிமுக தலைமை சார்பில்? தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் இரண்டு அணிகளும் தற்போது ஒன்றிணைந்து சபாநாயகரை சந்தித்திருக்கிறார்கள். சி.வி. சண்முகம் தரப்பு மட்டும் தற்போது வரை எந்த ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் இருக்கிறார். குறிப்பாக அவர் எங்கிருக்கிறார் என்பது தொடர்பான தகவலும் தற்போது வரை வெளியாகவில்லை. இருந்த போதிலும் அவர் தனியாக சபாநாயகரை சந்திக்க வருகை தரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது. அவ்வாறு வருகை தரக்கூடிய பட்சத்தில் அவர் என்ன மாதிரியான கோரிக்கையை முன்வைக்க இருக்கிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் கூட தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் அதிமுகவில் தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தையில் உடன்படி எட்டப்படும் பட்சத்தில் சி.வி. சண்முகமும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறு இல்லை என்றால் சி.வி. சண்முகத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் என்பதை பொறுத்துதான் அதிமுக சார்பில் நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும். அதிமுக சார்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு முன்னதாக சி.வி. சண்முகத்தினுடைய நிலைப்பாடு என்ன, அவர் என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறார், சபாநாயகரை சந்தித்து ஏதேனும் மனு கொடுக்க இருக்கிறாரா உள்ளிட்டவற்றை பார்த்தால்தான் அடுத்த கட்டமாக அதிமுக தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பது குறித்து தெரிய வரும். தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் சி.வி. சண்முகத்தை தவிர்த்து மற்ற அதிமுகவின் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து சபாநாயகரை சந்திக்க வருகை தந்திருக்கிறார்கள். நந்தினி, ஏற்கனவே சி.வி. சண்முகம் தரப்புல சபாநாயகரை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டுக்கிறதா சொல்லியிருந்தீங்க. சரியாக எத்தனை மணிக்கு சி.வி. சண்முகம் சபாநாயகரை சந்திக்கிறார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? சி.வி. சண்முகம் தரப்பை பொறுத்தவரையில் சபாநாயகரை சந்திக்க நேரம் தான் கேட்டிருக்கிறார்கள். தற்போது வரை அதற்கான அதிகாரப்பூர்வ நேரம் என்பது எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அதற்கு மாறாக சபாநாயகரை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டிருப்பதாக சட்டப்பேரவை செயலாளர் தற்போது தகவலை தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் 2 மணிக்கு பிறகாக அவர் சந்திக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. இருந்த போதிலும் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே சபாநாயகருடன் சந்திப்பு நடைபெற்று வருவதால் இந்த சந்திப்பிற்கு பிறகாக சி.வி. சண்முகம் தனியாக வந்து சபாநாயகரை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் 3 மணிக்குள் சி.வி. சண்முகம் சபாநாயகரை சந்திக்கலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இருந்த போதிலும் அதற்கான ஏதேனும் அதிகாரப்பூர்வ நேரம் என்பது ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புறப்பட்டால் சி.வி. சண்முகம் வருகை தந்து சபாநாயகரை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவருக்கான ஏதேனும் அதிகாரப்பூர்வ நேரம் என்பது தனியாக ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. சபாநாயகர் அறையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் யார் வேண்டுமானாலும் சபாநாயகரை வந்து சந்திக்கலாம், அதற்காக நேரமும் கேட்கலாம். அந்த வகையில் தான் சி.வி. சண்முகம் தரப்பும் நேரம் என்பது கேட்டிருக்கிறார்கள். இவர்களும் எப்பொழுது வேண்டுமானாலும் வருகை தரலாம் என்ற ஒரு தகவலும் சபாநாயகர் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு பார்க்கப்படும் பட்சத்தில் 3 மணிக்குள்ளாக சி.வி. சண்முகம் வருகை தருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. நந்தினி, சி.வி. சண்முகம் தரப்புல தற்பொழுது நேரம் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே ஆதரவு கடிதம் அந்த இபிஎஸ்க்கு எதிரான கடிதங்கள்லாம் வாபஸ் பெறப்பட்டுச்சு. இப்போ ஒருவேளை சி.வி. சண்முகம் சபாநாயகரை சந்திக்கும் பட்சத்தில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாவே பேசப்படுது. ஒருவேளை சி.வி. சண்முகம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அவர் மாற்றுக் கட்சியில் ஏதேனும் சேரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அரசியல் வட்டாரத்தில் என்ன பேசப்படுது? சி.வி. சண்முகத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதிமுகவில் தொடருவோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் அவர் இருக்கிறார். இருந்த போதிலும் பார்த்தோம் என்றால் அரசியல் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அரசியலில் மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த வகையில் பார்க்கக்கூடிய பட்சத்தில் ஏற்கனவே அதிமுகவை சார்பான 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். சி.வி. சண்முகத்தை பொறுத்தவரையில் தன்னுடைய எம்பி பதவியும் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். ஏனெனில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் எம்பி பதவியும் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சி.வி. சண்முகத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாகவே இருந்து வருகிறது. அதிமுகவை சார்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்போது ஒன்றிணைந்து சபாநாயகரை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுக்கள் என்பது வாபஸ் பெறப்படுவதாக தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. இருந்தபோதிலும் சி.வி. சண்முகத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில்தான் இன்று அதற்கான அறிவிப்பு என்பது வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சபாநாயகரை
சந்திக்க சி.வி. சண்முகம் வருகை தர இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அவ்வாறு வருகை தரக்கூடிய பட்சத்தில் தான் அவருடைய நிலைப்பாடு என்ன, அவர் அதிமுகவில் தொடர்கிறாரா அல்லது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறாரா, என்ன முடிவு எடுத்திருக்கிறார் என்பது குறித்து நமக்கு தெரிய வரும். தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் சி.வி. சண்முகத்தை தவிர்த்து மற்ற அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து சபாநாயகரை சந்தித்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுக்களை வாபஸ் பெற்று வருகின்றனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி.